சிபிஐ எழுப்பிய கிடுக்குப்பிடி கேள்வி, திக்கு திணறிய விஜய். மொத்தம் 56 கேள்விகள். கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணையை மேற்பார்வையிட உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோகி, கூடுதல் டிஜிபிக்கள் சோனல் மிஸ்ரா, சுமித் சரண் ஆகியோர் டிசம்பர் 2, 3ஆம் தேதிகளில் கரூர் வந்து விசாரணை குறித்து ஆய்வு செய்தனர். மேலும் கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், ஐஜி ஜோஷி நிர்மல்குமார், எஸ்பி ஜோஷ் தங்கையாவிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இதற்கிடையே பரப்புரைக்கு விஜய் பயன்படுத்திய சிறப்பு பேருந்தை கரூரில் சிபிஐ மற்றும் மத்திய தடய அறிவியல் ஆய்வக நிபுணர்கள் கடந்த 10ஆம் தேதி ஆய்வு செய்தனர். அந்த பேருந்தில் பொருத்தப்பட்டுள்ள அதிநவீன சிசிடிவி கேமராக்கள் மற்றும் அதில் பதிவான காட்சிகள் குறித்து பேருந்து ஓட்டுநர் பரணிதரனிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் டெல்லியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு தாவேக தலைவர் விஜய்க்கு சிபிஐ கடந்த ஜனவரி 6ஆம் தேதி சம்மன் அனுப்பியது. அதன்படி சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி சென்ற விஜய் சிபிஐ தலைமை அலுவலகத்தில் அதிகாரிகள் முன்பு ஆஜரானார். அவருடன் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் டெல்லிக்கு சென்றுள்ளனர். டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் காலை 11 மணியளவில் விஜய் ஆஜரானார். இந்த விசாரணையில் பல்வேறு கேள்விகளை விஜயிடம் எழுப்ப சிபிஐ திட்டமிட்டு தயாராக இருந்த நிலையில் 7 மணி நேரம் தாமதமாக பரப்புரை நடைபெற்றது ஏன்? அதிக அளவில் கூட்டம் கூடியது தொடர்பான தகவல்கள் காவல்துறையிடம் பகிரப்பட்டதா என்கிற கேள்விகள் விஜயிடம் கேட்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் கரூரில் பெரும் கூட்டத்திற்கு மத்தியில் விஜயின் வாகனம் ஊர்ந்து செல்ல எப்படி அனுமதிக்கப்பட்டது? விஜயின் பிரச்சார வாகனத்தின் நகர்வுகள் ஏற்கனவே திட்டமிடப்பட்டதா இல்லையா? கூட்ட நெரிசலை சமாளிக்க தாவேக சார்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை சிபிஐ எழுப்பிய போது ஒரு கட்டத்தில் பதில் சொல்ல முடியாமல் விஜய் திக்குமுக்காடி போனதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் நிகழ்ச்சி நடைபெறும் நாளில் இறுதி முடிவு யாருடையது? கூட்டம் அதிகமாகிறது என்று தகவல் வந்தபோது நிகழ்ச்சியை தொடரச் சொன்னது யார்? மேடையில் இருந்தபோது பாதுகாப்பு அதிகாரிகளுடன் நேரடி தொடர்பு இருந்ததா? கூட்ட நெரிசல் ஏற்பட்ட அந்த நிமிடங்களில் நீங்கள் எங்கே இருந்தீர்கள் என்றும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காயமடைந்தவர்கள் பற்றி உடனடி தகவல் கிடைத்ததா? மேடையில் இருந்து பின்வாங்குங்கள், அமைதியாக இருங்கள் போன்ற அறிவுறுத்தல் கொடுக்க முயற்சி செய்தீர்களா? கூட்ட அளவு, நேரம், பாதுகாப்பு போன்ற காவல்துறையின் நிபந்தனைகள் பின்பற்றப்பட்டதா? பாதுகாப்பு பணியாளர்கள், தடுப்புகள், நுழைவு வெளியேற்ற வழிகள் இருந்ததா? கூட்டம் திடீரென அதிகரித்ததை யார் கவனித்தனர்? என்ன நடவடிக்கை எடுத்தனர் என்கிற கேள்விகள் தொடர்ந்து விஜயிடம் கேட்கப்பட்டிருக்கிறது. விசாரணை முடிந்த பிறகு சிபிஐ தனது இறுதி குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யும் என்று தெரிகிறது. இந்த நிலையில் விஜய் தெரிவித்து வரும் பதிலை பொறுத்தே கரூர் விவகாரம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் விஜய் திமுக அரசு குறித்து குற்றச்சாட்டுகளை சிபிஐ அதிகாரிகளிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது.